Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவையை வச்சு செய்ய போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஸ்வீட் ரவா பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவு ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரவையை நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ மாவு நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபைன் பேன்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து பாகு எடுத்துக்கோங்க. தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறதுனால பாகு நமக்கு சட்டுன்னு ரெடி ஆயிடும். ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ரவையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் கோட் ஆகணும். பாருங்க, சுகர் சிரப் எல்லாம் ரவையில நல்லா கோட் ஆகி நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் நமக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.